இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. என்னன்னா, லாஸ்ட் வீடியோவோட டியூரேஷன் வந்து 7 நிமிஷம். ஆனால் பார்த்த ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம். யாரா அந்த வேலையை பார்த்தது இல்லை. வந்த 400-450 வியூஸும் உள்ள வரானுங்க, டக்குன்னு போயிடுறாங்க. மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். போன வீடியோல 30 செகண்டுக்கு அப்புறம் தான் மூஞ்சியே காட்டினேன். அதனாலதான் போயிட்டேன். நீ முதல்ல காமிச்ச யாரா அந்த பையன் இவ்வளவு அழகா முதல்ல காமிச்ச வீடியோ வந்து அதுக்கு ஆவரேஜ் டியூரேஷன் தெரியுமா? 50 செகண்ட். அதுல முன்னாடி மூஞ்சி காமிச்சிட்டேன். பேசாம ஒரு கருப்பு போட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன். அதெல்லாம் இந்தியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிக்கும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க அம்மா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, கண்டென்ட்டே சொல்லுங்க. சோ அதுதான் வீடியோக்குள்ள வந்தா ஃபுல்லா பாருங்க. No words. Crying is only coming. கோயம்புத்தூர் அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை வெயில ரெக்கார்ட் பண்ணி கூடி போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நைட் எல்லாம் உட்காந்து எடிட் பண்றோம். ஸோ அதுக்கு வீடியோக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ ஸ்பேர் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல்லா பார்த்துட்டு போனா ஐ எம் ஹாப்பி. என்னாச்சு? So please sarapakara. நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ் நாஸ்டாலஜிக்கான விஷயம்லாம் நிறைய போட்டுருக்கோம். நிறைய போட்டுட்டாங்க ஆல்ரெடி. நம்ம வந்து இயர்லி 2K கிட்ஸ். எப்படின்னா இந்த பட்டன் ஃபோனோட அழிவும் சாம்சங் ஃபோனோட ஸ்டார்டிங்கும் வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம டைம்ல வந்து எது எதெல்லாம் இருந்த விஷயம் என்ன, ஆனா நமக்கு அவங்களோட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வந்து ஆத்திரையும் காலு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது புரியல. எங்க வந்துட்டா சொன்னாவ நீங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை யூஸ் பண்ண அந்த பொருளோ இல்ல ஒரு கார்ட்டூனோ இல்ல ஒரு நாடகமோ இல்ல எந்த ஒரு விஷயமோ நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டுமே நடந்திருக்கும். இயர்லி 2Kக்கு மட்டுமே நம்ம. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ சொன்னோடனே கட் பண்ணி போயிடுவாங்க. எனக்கு வந்து எனக்கு டக்குன்னு நம்மளோட டைமில் ஞாபகம் வர விஷயம் பெப்சி பால். பெப்சி பால் வந்து என்னன்னா ஸ்டெம்பர் பால் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே ஸ்டெம்பர் பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பெப்சி பால் வந்து நல்லா அமுங்கும், ஈஸியா கிழிஞ்சிரும். ஆனா அது வந்து ஆனா எப்படி இருந்தாலும் 3 நாள் கிழிஞ்சிரும். ஓட்டையால வரலாம். ஒண்ணு இருக்கு. இப்படி அடிச்சா போயிட்டு வருது. ஃபாஸ்ட் அட்டாக் போயிட்டு வரும். குட்டி மெர்க்குரி பால். மெர்க்குரி பால்னு சொல்றாங்க. அதோட பூஸ்ட் இதுக்கு வந்து கப்பு கொடுப்பாங்க. பூஸ்ட்க்கு தலையமா போட்டோ வருமே. விராட் கோலி போட்டோ, சச்சின் போட்டோ. ஆனா அப்ப இருந்தது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் காட்ச் கொடுப்பாங்க பூஸ்ட் கூட. அந்த ஒரு குட்டி பேட்டோட பால் கொடுப்பாங்க. உண்மையான மாகி நல்லா இருக்கு. உண்மையான மாகி செய்யு நினைச்சு அப்புறம் வந்து இது ட்ரிம் பண்ணி தராங்க இந்த பால்ல. அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா பலூன் வாங்கிக்கும். ஒரு பலூன் வாங்கிட்டு ஒரு குட்டி டம்ளர் எடுத்துட்டு குட்டி பபிள்ஸ் பாத்தீங்களா தண்ணிக்குள்ள போட்டா பேசுறாங்க. அதுவும் நல்லா இருக்கு. அது கட்டி நைட்டு ஃபுல்லா கட்டி வச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் அடிச்சு விளையாடுவோம் எல்லாத்துக்குமே. அது வந்து பபுள் மட்டும் இருக்காது, அத பலூனுக்குள்ள போட்டு அடிச்சு விளையாடுவோம். அது வந்து பலூன், அது பபுள் மட்டும் இருக்காது, அதுல வந்து ஃபிஷ் வரும், உருவம் நிறைய உருவம்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும். அது சும்மா பாட்டில்ல போட்டு ஷோகேஸ் அந்த மாதிரி தான் இருக்காது. இப்போ வந்து அது கன்லாம் பாத்தீங்களா, அது ஷூட் பண்ணது வாட்டர் கன். இப்போ வந்து வாட்டர் கன் அந்த பால் இருக்குல அது நல்லா இருக்கு. ஆனா இப்ப வந்து நர்ஃப் கன்னே அது தனி இதா கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாம் தண்ணி அடிக்கிற கன் குட்டி கோன் இருக்கு, திருநாள வைப்பானுங்க. அது பால் போடுறது, பெரிய பெரிய பால் போட்டு அடிக்கிறது பிளாஸ்டிக் பால். அது உண்மையான கன் மாதிரியே சின்ன பிளாஸ்டிக் பந்து சூப்பரா அதுல கிளாக் கிளாம் பண்ணலாம். 120 ரூபீஸ். சூப்பரா திருநாள எல்லா திருநாளையும் மேல்மருவத்தூர் போனப்போ எல்லா திருநாளையும் இருக்கும் அந்த வாட்டர் கன். வாட்டர் கன் அந்த பிளாக் பண்ற கண்ணே அது எப்படின்னா அது மேகசின்லாம் இருக்கும். மேகசின்லாம் இருக்கும். அதை எடுத்து அதை லோட் பண்ணி எடுத்து சுட்டா டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். லேசர் லைட்
ஆமா Laser லேசர் light. லைட் இருக்கும்டா அது டேய், கண்ணிலுமே laser laser light light ஏ சொல்றேன். laser light காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கும். அது வாங்கி எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துல போயிடும். ஆனாலும் திருப்பி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா இருக்கும் அந்த laser. உனக்கான சாப்பிட்ற ஐட்டத்தை மிஸ் பண்றது. சாப்பிடு. அப்போ இருந்த சாப்பிட்ற ஐட்டம் இப்ப மிஸ் பண்றேன். என்ன பார்த்து கேக்குறீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டமா கேள்வி கரெக்ட் கேக்குற ஆள் தப்பு. அதுக்குன்னு எல்லாரும் உள்ளே தான் இருக்கிறோம். அவன்கிட்ட கேட்டது சரி, அவன் மட்டும் என்ன குண்டா வைக்கலாம். அப்போ சாப்பிட்டதுல நான் அந்த கவர்ல நீட்டா பிச்சு கவர்க்குள்ள இருக்கு மைஸ் ஆ, 2 ரூபாய். 2 ரூபாய் சூப்பரா இருக்கும்டா. என்ன correct, correct. இவ்வளவு நீளம் இருக்கும். 2 ரூபாய்ஸ் நிறைய flavor Pink இருக்கு. color, ரோஸ் orange, இருக்கு, அதே பாதாம். மாதிரி குல்ஃபி மத்தியானம் டைம்ல குல்ஃபி பண்ணி பையா அடிச்சு பையா அந்த வர அந்த பானைக்குள்ள பானைக்குள்ள இருக்கு. வச்சு இப்போ வரதே இல்ல அதான். ஒரு rare. இப்ப வந்தாலே வந்து நிறைய பேர் தப்பு பண்றதுனால அவனுங்களை பார்த்தாலே திருடிடுவானுங்களோ அது இந்த டோரா படம் வந்ததுக்கு அப்புறம் திருடிடுவானுங்களோ கொன்றுவானுங்களோ அதே மாதிரி ஆமா, mindset தீரன் ஆயிடுச்சு. அதிகாரம் மாதிரி இப்ப வந்து அவங்க வந்து மாறிட்டாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குல்ஃபி வைக்கிறது இல்ல. நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நாடகம் நம்ம டைம்லாம் யார் யாருன்னா நாடகம் பார்த்திருக்கீங்க? சரவண மீனாட்சி தெய்வம் 22K, சரவண மீனாட்சி. திருமதி செல்வம், திருமதி செல்வம் திருமதி நாதஸ்வரம், நான் சன் டிவில தான் நாதஸ்வரம். தெய்வ திருமகள், அப்புறம் அந்த வாணி ராணி, செல்லமே தெய்வம் நிறைய இருக்குடா. என்னன்னா பிரியமானவளே. லைஃப் வாஸ் குட் when wives calling their husband as மாமா. எங்க இப்ப இருக்கிறதெல்லாம் இப்ப நாடகம் பாத்தீங்க, இப்ப யாராவது நாடகம் பாத்தீங்க? எங்க அம்மா கூட ஒரு நாள் உட்கார்ந்து ஒரே கதை தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி இருப்பா ஆனா இன்னொருத்தி அவனுக்கு ஆசைப்படுவான். பாரதி கண்ணம்மா பாரதி. பாரதி அச்சா, கண்ணம்மா copyright. எந்த விஜய் டிவி சொன்னது உனக்கு copyright. அது கூட விடுறா. எந்த நாடகம் எடுத்தாலும் புருஷனை ஹஸ்பண்ட் சாரு சாரு ஹஸ்பண்ட் சாரு, பெரிய ஐயா, சின்ன ஐயா, செம்பருத்தி தான் சொல்றான். புருஷனை கூப்பிடுங்கடி. பெரிய ஐயா, சின்ன ஐயா, ஹஸ்பண்ட் சாரு. பா இது வந்து ரொம்ப இது ராஜா ராணி ஆரம்பிச்சதுடா first. சின்ன ஐயா ஆரம்பிச்சுல செம்பருத்தி எடுத்தாங்க. அப்புறம் செம்பருத்தி அப்புறம் என்னமோ விளையாட்டு பொருள் பம்பரம். பம்பரம். பம்பரம் வந்து அப்போ அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு அந்த டைம். நம்மளோட 2K பம்பரம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு அந்த டைம். மாறிச்சு. அந்த Blade. பிளேட்ல Blade. சூப்பரா இருக்கும். What used his hand? Huh? He's making fun of us. அட்டைப்பொட்டியில வந்து சுத்தி வச்சிட்டோம். அது வித்துச்சு. அதுல பம்பர் விட்டாங்க. அதுல விட்டு யாருக்கு ரொம்ப பேப்ளேடே இல்ல, பம்பரமே விட்டாதுக்குள்ள. அந்த அட்டைக்குள்ள. ஓகே ஓகே ஓகே. ஆனா பேப்ளேட் வந்து ஒரு செட்டாவே நம்ம வித்தாங்க. நம்ம டைம்ல மெழுகு பம்பரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. மரபம்பரம் கோன், கோன். அது ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பச்சை கலர் பிளாஸ்டிக் மெழுகு பம்பரம் வந்துச்சு. நம்ம வந்து கலர் கலரா அந்த மோர் கலர்ல வரும். ஆனா மோர் அது ஆரஞ்சு. ஏன் பிடிக்காதுன்னா உள்ள வச்சிட்டாங்கன்னா அடிச்சா உடையாது. உடைஞ்சிரும். உடையாது. மெழுகு மெழுகு பம்பரம் உடையாது. மரபம்பரம் உடைஞ்சிரும். உடைஞ்சிரும். உடைஞ்சா நல்லா இருக்கும். அடுத்த தடவை நல்ல விளையாடலாம். game. ஆனா மெழுகு பம்பரம் யாரானாலும் உள்ளலாம் ஈஸியா. ஈஸியா வரும். ஆனா மரபம்பரம் மரபம்பரம் கஷ்டம். மரபம்பரத்துல வந்து அந்த இந்த இது இருக்காது. அது பேர் அதே என்ன? மாதிரி மரபம்பரத்துல சவுண்ட் கேட்கும். sound கேட்கும். ஆனா மெழுகு மெழுகுல பம்பரம் அந்த கேட்காது. கேட்காது. அதே மாதிரி மரபம்பரத்துல வந்து நம்மளாவே ஆணி ஆணி அடிக்கலாம். ஆணி அடிக்கலாம். சோடா பாட்டில் மூடியில மூடியதான். இப்படி மூடிய one. அது பண்ணுவோம். அது என்ன ஆனா பண்ணுவோம்? அதெல்லாம் ரொம்ப எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கு அதெல்லாம். இதை இந்த நமக்கு வந்து அதுவே வித்தானுங்கடா. அது தாயா வித்தானுங்க இப்படி பண்றது. நானா வச்சு நான் பண்ணேன் ஆனா வித்தாங்கன்னு தெரியல. அது சும்மா நானும் பண்ணி நானும் விளையாடுறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொம்மை. அது அந்த டைம்ல ரொம்ப பீக்கா இருந்துச்சா நம்ம டைம்ல. எல்லாருமே வாங்கி இந்த வரோம். டிஸ்கவரி கிட்ஸ்ல அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்மர் போடுவானுங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த பொம்மை. பொம்மை ரொம்ப அது ஆனா famous. நல்லா செஞ்சிருப்பானுங்க. காரம் 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 போடுறது. அது நல்லா இன்னொரு வாரத்துல உடைஞ்சிரும். உடைஞ்சிருந்தான். உடைச்சிருவோம். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவன் அதுக்குள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி இது ஈஸி டாக் மாதிரி வீசிட்டாங்க. குட்டி கேரம் போர்டு வைப்பாங்க. அது நல்லா இருக்கும். இது கொண்டு தான் இருக்கும். அந்த கேரம் போர்டு பிளாஸ்டிக்ல அதுல விளையாட்டு நல்லா இருக்கும். குட்டி கோல் இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அது. இது நல்லா இருக்கும் அது மாதிரி. முக்கியமான ஆனா nostalgic இப்போலாம் ஆடினா Barbie அவ்வளவுதான் phone. குழந்தைட்டு போயிடும். பார்பி Barbie phone தானே நம்ம. தேவுடா 90s தேவுடா kids ஏழு மேல தேவுடா. கண்ணும் கண்ணும் அந்த ஒரு லைன் தான் பாடும். வேற தமிழ்லயே இந்த 4 பாட்டு இருக்கு. நம்மள நம்பர் வேற என்ன பாட்டு வரும்? அதான் தேவுடா தேவுடா கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படி 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 போடு போடு, அப்படி போடு. போடு. கில்லி ரிலீஸ் ஆன டைம். ஆமா பாபி கேர்ள் வரும். ஒவ்வொரு போன்ல ஒரு மாதிரி ஒரு கலர் மாத்தி மாத்தி வித்தானுங்க. அது நிறைய எல்லாத்துலயும் இந்த 4 பாட்டு தான் ஸ்டேபிளா இருக்கும். 3 பாட்டு தான் ஸ்டேபிளா இருக்கும். எந்த பாட்டு நடத்தினாலும் அந்த அப்புறம் இது விளாண்டுருக்கீங்க தெரியல ஊர் திருவிழா எல்லாம் வைப்பாங்க.
இழுத்து விட்டா ஹெலிகாப்டர் போகுங்க. அதெல்லாம் விளையாண்டுருப்பா, அதெல்லாம் எப்படி விளையாடாம உண்மை ஏமாத்திடுவாங்க. நம்ம விட்டா போவாது, அவன் விட்டா அவ்வளவு தூரம் போகும். நீங்கலாம் பீச்சுக்கு போனா அது பீச்ல, இருக்கு. அது பீச் பீச் கட்டி போறாங்க. லைட் அது செம்மையா இருக்கும். ஆனா அது அவன் விடும்போது பார்க்க செம்மையா இருக்கும். நம்ம நம்ம பேக்லயே வாங்கி ஒண்ணு விட்டோம்னா விழுகும். அவ்வளவு எங்கேயோ போய் விழுது, எங்க விழுது. ஹெலிகாப்டருக்கு ஒரு ஸ்பின் மாதிரி இருக்கும், அதுவும் விடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு Light இது எரியும். இருக்கும், அந்த கர்வ் மாதிரி ஒன்னு இது இருக்கும், கீழே வச்சுட்டு இப்படி அதான் ஒண்ணு சொன்னேன். பறக்கும். அதுதான் அது சொன்னேன். நல்லா அப்படி இருக்கும். தூக்கி விடுவாங்க. ஃபேன் மாதிரி பறக்கும் அது. அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். அதான் பென்டன் காட்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்க. பென்டன் காட்ஸ், Pokemon. WWE காட்ஸ். எல்லாருக்கும் காட்சி விடு. ஏய், காட்சி விடுறா, Power Rangers வாட்ச் நான் வச்சிருந்தேன். ஆம்னி அவனுக்கு டாக்ஸ். அம்மாட்டி கெஞ்சுவேன்மா, வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. சும்மா நான் லைட் எரியும் பச்சை கலர்ல. அது அந்த ஏலியன் மாதிரி இது கொடுத்து ஓபன் ஆகும். அது அப்படி ஓபன் ஆகாது. நான் வந்து 2 விதமான வாட்ச் வச்சிருந்தேன். ஒரு வாட்ச் பாத்தீங்கன்னா அந்த காயின் மாதிரி இருக்கும், உள்ள உள்ள போட்டு shoot பண்ணலாம், shoot அது ஒரு பண்ணலாம். காயின். நானும் வச்சிருக்கேன். இன்னொரு காயின் வந்து இன்னொரு வாட்ச் வந்து அந்த ஏலியனே இருக்கும், தனித்தனி ஏலியன் பொம்மை இருக்கும். அதை எடுத்து ஃபிட் பண்ணி இது அழுத்தினா கலர் லைட் எரியும் அதுல. அப்படியா? அது ஒரு வாட்ச். அது நான் இன்னொன்னு வந்து என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் வச்சிருந்தேன். பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ். ஆமா, அதே உருட்டுறா. அப்ப உருட்டுன உருட்டு இப்ப வரைக்கும் உருட்டிட்டு இருக்கா. அது வந்து அப்ப ஆம்னி மச்சி, எனக்கு மாத்து வாட்ச் தெரியுமா? அது வச்சிருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனேன். அந்த வாட்சுக்கு அதுக்கு வீட்டுல அப்புறம் ஒரு shoot பெரிய பண்ணலாம். சண்டையே நடந்துச்சு. வாங்கி தர மாட்டீங்கல்ல, போங்க. நான் கதவை சத்திட்டு உள்ள போய் இருந்துட்டேன். இது நான் வாங்கினேன். நாலா அடை பிடிச்சது நான் வந்து எவ்வளவு கேவலமான அடை விஷயம். பிடிச்சது ரிமோட் கண்ட்ரோல் காரு. ஐய், அது வந்து எல்லாரும் லைஃப்லயும் எல்லாருமே பீக். நீ இல்ல, அதோட yearly 2K ஏன் போற? நான் இப்பவே வாங்கி வச்சிருக்கேன் ரிமோட் கண்ட்ரோல் கார். எங்க அப்பா கிட்ட ஆனா அந்த ஒயரோட போகல ஆ, பின்னாடி. அது ரிவர்ஸ் ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பட்டன் இருக்கும். பாரு, அந்த பட்டன் அதெல்லாம் நல்லா இருக்கும். அது திருவிழால 100 ரூபா 150 ரூபா தான் அந்த காரு. அது பின்னாடியே பின்னாடியே ஓடணும் அது. ஓடணும். ஆனா அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரிமோட் ஒயர்லெஸ் வாங்கினேன். அதுவும் வாங்கி கொஞ்ச நாள்ல போயிடுச்சு. உடைச்சிரும். அதான் உள்ள என்ன இருக்கு? 6 பேட்டரி போட சொல்லுவாங்கடா. அது வாங்கி 3 நாள்ல ரீசார்ஜபிள் பேட்டரி. பேட்டரின்னு வேற இருக்கும். அந்த பேட்டரியை திருப்பி திருப்பி ரீசார்ஜ் அது பண்ணுவாங்க. காசு அதிகம். அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து போகோல வந்து அந்த டக்கேஷி கேஸ்டல் அது பேரு ஆமா, செமையா இருக்கு. விடிய காலேஜ் ஸ்கூலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து எப்ப நான் போனா போக பார்க்க மாட்டேன். போக பிடிக்காது. ஏன்டா நான் சிஎன் பார்ப்பேன். நான் போக மத்த எல்லா நானும் சேனலுமே ஏன் பார்த்திருக்கேன். போக பார்க்க மாட்டேன்? நானும் போக பார்ப்பேன். நல்லா எனக்கு இருக்கு. போக- நான் அந்த இவன் சொல்ற சோப்பு நைட்டு பாப்பேன். போகல வந்து எங்க அம்மா வந்து அப்பா கிட்ட வந்து போன் பேசிட்டு இருப்பாங்க. வெளில இருப்பாங்கன்றனால போன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நான் உள்ள என்ன தூங்க கூப்பிடுற வரைக்கும் டிவி பார்க்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாது. போகோல பாத்தீங்கன்னா 8 to 9 வந்து மிஸ்டர் பீன் வரும். 9 to 10 வந்து டக்கேஷி கேஸ்டல் வரும். டக்கேஷி கேஸ்லாம் அந்த இது ஓடி 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 நிறைய போட்டி லாஸ்டா மேல ஏறுவாங்க. கடைசி இது மட்டும் நான் இதுல பார்த்திருக்கேன்டா. டிஸ்னிலயா? கடைசி மட்டும் அந்த கார்ல ஃபைட் பண்ணுவாங்க. கார் ஃபைட் அதோட நல்லா முடிஞ்சிரும். இருக்கும். எல்லாரும் கை தூக்கிட்டு அதோட show இன்ட்ரெஸ்டா முடிஞ்சிரும். இருக்கும்டா பாக்க. அப்புறம் வந்து டக்கேஷ் கேஸ்னா நிறைய தடைகளை தாண்டி ஏய், போவாங்க. அதே மாதிரி பேரு வேற ஒண்ணுல இப்ப என்ன போகுது. தெரியும். வேற ஒண்ணு இல்ல. டக்கேஷி எனக்கும் பேர் அது தெரியாது. பேரே இவன் தெரியாது. எதுல ஞாபகம் இல்ல. அப்புறம் நீ வந்து வேற அதுக்கப்புறம் இவன் வருவான். ஐயோ அவன் பேரு நிக்கல பார்த்தேன். மேட்மேனா, தலையில ஒருத்த ஸ்கார்ஃப் கட்டினு ஷார்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க. சுட்டி டிவில போடுவாங்க. ஆஜுகா. போகோல சுட்டி டிவில போறது ஆஜு. சுட்டி டிவில ஆஜுக்கா. போகோல ஒருத்தன் பண்ணுவான் மேட்மேன். போகல காலையில ஒருத்தர் சயின்ஸ் சொல்லி தருவான். அவனும் ஒருத்தன் அந்த ரோபோ பொம்மை மஞ்சள் கலர் அது பொம்மை வேணா இருக்கும். அதுவும் தெரியும். அப்புறம் மேட்மேன் ஒருத்தன் இருப்பான். தெரியல, எனக்கு பிடிக்காது. நான் பாக்க ரெண்டே நான் அதிகமா ரெண்டு நிக்கு போகல. சோனிக் பார்த்தேன். நான் கார்ட்டூன் நெட்வொர்க் ஜெட்டெக்ஸ்ல இருந்தே பாத்துருக்கேன் நானு. ஜெட்டெக்ஸ்ல இருந்து ஜெட்டெக்ஸ் வரைக்கும். டிஸ்னி XD. எல்லாமே பார்த்தா நான் போக டோரால பிடிக்காது. இருந்து தாரா வரைக்கும். அங்கம்மா அது டோரிமான். அதான் இந்த நான் வந்து சிஎன் போகோ தவிர எந்த இதுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல 2 மட்டும் தான் வரும். அது 2 மட்டும் தான் வரும். எங்க சொல்ல. வீட்ல மத்த சேனல்ல வந்து போக பக்கம் நீ போயிருக்க மாட்டேன். சரி, அது இது அது இது. அதான் சரியான அதெல்லாம் சண்டே family ஆ உட்கார்ந்து பார்க்க மாக்காப்பா சொன்னா கிடையாது. அதான் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் anchor பண்ணப்போ. அக்கா நல்லா தான்டா இருக்கும். அதான் ஆனா, நான் அப்ப சொல்றேன். டைம் சொல்றேன், நம்ம டைம்ல சொல்றேன். அதுக்கப்புறம் இது கனெக்ஷன் ஃபேமிலியோட உட்கார்ந்து Connection பார்த்தா எல்லாமே ஒரு ஷோ தான் ஜெகன் தானே பார்த்தேன். connection சூப்பரா இருக்கும். மிட்டாய். மிட்டாய். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது டென்ட் கொட்டா டென்ட் கட்டா ஜவு அது மிட்டாய். செம்மையா இருக்கும் அந்த ஷோ. சண்டே ஆனாலே அதான் விஜய் டிவி அப்ப இருக்கிற இப்ப அதுக்கப்புறம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்தாலும் கேவலமா ஸ்டார்ட் போச்சு. மியூசிக் இப்ப வரதெல்லாம் கேவலமா Start இருக்கு. music வந்துட்டு இல்ல, ஆரம்பத்துல ஒரு இன்னும் பார்க்குற மாதிரி ஒரு இருந்துச்சு. அடுத்தடுத்து வரும்போது பொண்ணுங்களை வச்சு ஒரு ஷோ பண்ணுவாங்களே. ஆமா ஆமா Great Good ஆண்ட்ரியூ ஷோ Good ஆண்ட்ரியூ ஷோ Headset செடி வரும். ரெடி செடி போ ரெடி சரி போ. அது ஆண்ட்ரியூ ஷோ பண்ணுவாங்க. அது அதுல என்னன்னா விஜய் டிவியே அது ஒழுங்கு. அவனுங்க வேற ஏதோ பண்ண நினைச்சு வேற ஏதோ ஆயிடுச்சு. அது ரொம்ப டார்ஜிலிங்கா அது இருக்கும். ஏசி தமிழ் காப்பி வச்சு ஒன்னு பண்ணாங்க. அதோட ராஜு வீட்ல பாட்டின்னு ஒரு show வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் அப்படியே showவே மூடி கிடையாது. வச்சிட்டாங்க, வீட்டை மூடிட்டாங்க அப்படியே.
நடுவுல என்னது ராஜா ராணின்னு ஒரு ஷோ பண்ணாங்க, அதெல்லாம் நடுவுல வந்ததே கொஞ்சம் தெரியல. டிஸ்டர்ப் பண்ணுவோம்ட்டு ஒரு ஷோ நடுவுல கொஞ்சம் மகேஷ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எனக்கு விஜய் டிவி போட்ட season. அதோட சன் டிவில அசத்த போகுது. சரத்து, நவீன், அசத்த போகுது யாரு? சதீஷ், அசத்த சன் போகுது டிவில யாரு? நிஷா, அசத்த போகுது பழனி யாரு? எல்லாருமே அசத்து போவது அதுலதான் மகேஷே அதுலதான் அங்க இருப்பான். அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களா மதுரை இவங்க முத்து, judges மதுரை இருப்பாங்க. முத்து. மதுரமுத்து மதுரை எல்லாமே அதுலதான் அதுல இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அசத்த போகுது Entry. அவன் கலக்க போதே மிஸ் பண்ணிட்டீங்களா? இது பிளே ஸ்டேஷன் சிப்பு போட்டாரு. அதான் சொல்லாத competition ஏய், serious ஆ முட்டை. யோசிச்சு அதுக்குதான் நான் block பண்ணேன், correct ஆ சொல்லிட்டான். அதுவும் இல்லாம இந்த PlayStation கிடையாது. PlayStation-ஓட miniature மாதிரி. Video game Video மாதிரி game. இருக்கு. 99,999 games in one chip. செம்மையா உருட்டு. இருக்கும். அப்புறம் இருக்கிறதே வந்து gun எடுத்து அந்த duck சுடுறது. ரெக்க சுடுறது. காண்ட்ராமா. சூப்பர் மேரியோ, காண்ட்ரா, சூப்பர் மேரியோ, Batman, Galaxy, long jump, high Javelin jump, throw. javelin throw. அது ஒலிம்பிக்ஸ் ஃபுல்லா அதெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ரா. நான் சொல்றது ஃபுல் அட்வென்ச்சர்ஸ். அது இன்னும் இருக்கே வெப்சைட்ல என்னன்னு அந்த வெப்சைட் பேர் அதுல WWNES simulator. அதுல வேணா போய் ட்ரை பண்ணு கிரிக்கெட் ஓகேவா NES simulator. அதுல கிரிக்கெட் ஒரிஜினலா Cricket இருக்கு. ஆமா. ஃப்ரீ செட்டப் பண்ணாங்க நம்ம கையை எடுத்து போய் புடிச்சு எடுத்து Golf அப்படியா? வீடியோ கேம் Serious ஆ? விளையாடுறது cricket ஆடுனது video game. சூப்பரா வீடியோ இருக்கும். நல்லா இருக்கும் கைய புடிச்சு கை இங்க கொஞ்சம் வைப்பான். ஃபீல்ட் செட் பண்ணலாம் நம்ம போய். அப்படியா? சூப்பரா இருக்கும். ஏய், அது கோல்ஃப் விளையாடலாம் நல்லா ping pong விளையாடலாம். அதுதான் விளையாடுறது. cricket ஆடுறது. cricket எனக்கு cricket புதுசா இருக்கு. சூப்பரா கிரிக்கெட். பவுலிங்கும் பண்ணலாம், பேட்டிங் பண்ணலாம். அதெல்லாம் சிப்பு என்ன? போயிட்டு 30 ரூபா என்னமோ ஆ, வாங்கிட்டு Spider-Man. வந்து போட்டாங்க. எனக்கு ஆ. கிரிக்கெட்னு சொன்னோடனே அந்த நம்ம நோக்கியா போன்ல அந்த 5 பட்டன் அழுத்தி கிரிக்கெட் விளையாடணும் தெரியுமா? அதுதான் அதெல்லாம் இருக்கியா? அது அதுதான் வந்து பரவாயில்ல. அந்த பால் கேம் பவுன்ஸ்னு ஒண்ணு ஆ, இருக்கு. அதெல்லாம் சரியான சரியான கேம். ஸ்னேக் game கேம் ஸ்னேக் கேம். ஸ்னேக் கேம் அது. Snake game ஆனா அப்பவே நோக்கியா இருக்கு. போனதுக்கு அப்புறம் அந்த பால் கேம் போயிடுச்சு. Bounce நோட்ல. ஆனா நோக்கியா போனதுக்கு பட்டன் போட போயிடுச்சு ஆனா ஸ்னேக் கேம்லாம் இப்போ வர Actually, பேசிக். இப்ப வரைக்கும் அவனுக்கு button phone விட்டுட்டு தான் இருக்கானுங்க. G5 கவுக்கமா எல்லாம் இருக்கானுங்க. வந்துச்சுடா. நான் எங்க அம்மா வாங்குனாங்க G5 செட்னு ஒரு set. மோட்டோல தான் வந்துச்சு பட்டன் Infinix, Micromax, அது இந்தியன் ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஆமா. ஆமா இந்தியன் தான் Infinix, Micromax. டெக்னோ கூட இங்கே ஆமா, இல்ல அப்போ பழைய போன்ல சொல்றேன். Ad அப்புறம் விஜய் நான் வந்து Intex, டொக்கோமோ ad, Intex, Intex, Carbon. கார்பன் அதுதான் தேவை. கார்பன் அப்புறம் டொக்கோமோ, யூனிசெல்லா யூனிசெல் சிம்ஸ் அப்படின்னா idea இருக்கு. யூனிசெல் சிம் இப்போ VA ஆக்கிட்டாங்க வோடஃபோன் எவ்வளவு சிம்டா டேய் கொஞ்சம் ரெண்டு சிம்டா ஏர்டெல் ஜியோ சிம்னு நான் ஒரு 10 ரூபாய்க்கு கார்டு கொடுத்து உரசி என்ன ஹைலைட்னா போட்ட அப்புறம் திருப்பி போட்டு பாப்போம். இன்னும் என்ன தெரியுமா அது கையால சொன்னா கேன்சர் வரும் நகத்துக்குள்ள போயிட்டு அதனால காயின் எடுத்து அது வந்து போட்டுட்டு திருப்பி போட்டு பாப்போம் வருதா இல்லையான்னு கிராஸ் செக் பிசிஓ பிசிஓ அதான் அழிஞ்சே போச்சுடா. விம் சோப் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி அது கொடுத்திருந்தாங்க 10 ரூபாய் பேக் ரீசார்ஜ் அப்படியே அந்த பின்னாடி அந்த நம்பரை ஃபில் பண்ணி கொடுத்தா ரீசார்ஜ் அப்புறம் அந்த இது சிப்ஸ் பேக் எல்லாம் உங்களுக்கு டாட்டூ இருக்கும். சாக்லேட் வாங்குள்ள அந்த டாட்டூ இருக்கும். அது பேர் மெயின் அவுட்டோ கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் நான் வந்து ஆக்சுவலா அது ஒரு பணக்கார சாக்லேட் அப்போ வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி தர மாட்டாங்க. ஒரு பணக்கார உள்ள சாக்லேட் ஒண்ணு நான் ஒரே தடவை வாங்கினேன் எங்க அப்பா நட முடிச்சவங்க நான் 3 வாட்டி வாங்கியிருக்கேன். அதோட சரி அதுக்கப்புறம் எனக்கு நான் 3 வாட்டி வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த சாக்லேட் பிடிக்காது. அந்த சாக்லேட் தூக்கி யாருக்குன்னா கொடுத்துருவேன். அதுக்குள்ள பொம்மை நிறைய இருக்கும். பேர் அதுக்காக பென்டன் எடிஷன் போடக்குள்ள வாங்கினேன் நான். பென்டன்ல வந்து என்கிட்ட 3 ஏலியன் இருந்துச்சு. 4 ஆர்ம்ஸ் இருந்துச்சு, எக்கோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பென்டன் வாட்ச் ஒரு மினியேச்சர் வாட்ச் இருந்துச்சு. 3க்காக வாங்கினேன். சாக்லேட் தூக்கி யார்கிட்டயே கொடுத்துட்டேன். இதுக்காக வாங்கினேன் கிண்டர் ஜாய். அப்புறம் அந்த ஜெம்ஸ் மிட்டாய் பால் மாதிரி வரும் தெரியுமா? தெரியுது. பால் அது ஓபன் பண்ணி ஜெம்ஸ் அந்த வர பால் மேல பால் அதான் ஐஸ் பால் கூட இருக்கும். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அமுல் ஐஸ்கிரீம் வந்து அது நான் இப்பவே விளையாடிட்டு இருப்பேன். அது நல்லா இருக்கும். அதோட இதா பிசினஸ் கேம் லூடோ பிசினஸ் ஸ்னேக் அண்ட் லேடர். எனக்கு எங்க அப்பாவோட வேண்டர் கிஃப்ட் பண்ணாரு பிசினஸ் பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்த்தேன் அந்த கேம் பத்தி எனக்கு அது வந்து காசு வந்து பிரிச்சு கொடுக்கிறது. அது அப்படினா காயின்ஸ் எனக்கு காசு கிடையாது காயின்ஸ் சூப்பரா இருக்கும் காயின் நல்லா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் இப்பலாம் எவனுமே அதெல்லாம் தெரியவே தெரியாது இப்ப இருக்கவனுக்குலாம். ஓட்டு வாங்கில வைப்பேன்டா நானு அந்த அந்த ஹோட்டல் வாங்கி ரெண்டுக்கு விடுவோம் ஏர்போர்ட் சான்ஸ் நம்மள பிசினஸ்க்கு பழக்கின ஒரு இல்ல சான்ஸ்க்குள்ள போனா ஜெய்ப்பூர் ப்ளூ கலர் 3000
இருக்கிறதுலே கம்மியானது வந்து எனக்கு பாம்பே இல்ல 9000 ஐல ஒரு ஊர் இண்டோர் தான் இருக்கிறதுலே கம்மியான காசு. பாம்பே வந்து 9000, மெட்ராஸ் 9000. டெல்லி ஏர்போர்ட், ஏர்வேஸ், ரயில்வேஸ் அதோட அந்த சான்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். உள்ள போனா உள்ள போனா chance காசு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து ஜெயில் இருக்கும். இன்னொன்னு பெனால்டிக்கு சான்ஸ் மாதிரி சான்ஸ் இன்னொன்னு இன்னொன்று இருக்கு. ஆமா மறந்துருச்சு. சான்ஸ் ஒன்னு கிளப் இருக்கும். கிளப்புக்கு போனா காசு தர்றது. காசு தர்றது இல்லடா. சான்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம காசு வர்றது இருக்கும். இன்னொன்னுக்குள்ள போவோம். அதுக்கு எல்லாமே காசு நமக்கு கிட்ட அடுத்து ஒண்ணு கொடுக்கணும்டா. அந்த பவுண்டி அது பேரு தெரியல. நான் வேணா இன்னும் எனக்கு ஞாபகம் இல்ல. பேர் வந்து சான்ஸ் பண்ணல ஞாபகம் இருக்கு. இப்போதான் நம்ம பிசினஸ் ஆகணும். அதுக்கு வாங்கணும் வீட்டு இப்ப அந்த எல்லாம் அந்த கேமே பிளே ஸ்டோர்ல என்ன பண்றாங்க, மோனோபோலின்ட்டு ஒரு கேமே ரெடி பண்ணிட்டானுங்க. அதை வச்சு பிளேசஸ்லாம் ரொம்ப இப்ப இருக்கிறவங்க அதெல்லாம் தெரியும். போர்ட் கேம்ஸ்லாம் தெரியவே தெரியாதுடா. தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தாயம் தெரியாது. பல்லாங்குழி. நாளா பழமொழி ஆடு இருக்கேன். பழமொழி தாயம் அந்த ஸ்பிளஸ்ல ஆடுவாங்க. அப்புறம் ஏரோப்ளேன் மாதிரி ஒரு மாடல் ஆடுபுலி நொண்டி ஆடி இருக்கு. ஆடுபுலி ஆட்டம் தாலி ஆடி இருக்கேன்டா நானு. அதே ஆடி இருக்கேன். அது நம்ம அந்த பீரியட்ல போறதுனால அதுவும் ஆடி இருப்போம், இதுவும் ஆடி இருக்கும். அதாவது போன்ல இருக்க கேம்ஸும் ஆடி இருப்போம். பாட்டி கதை கூட அது விளாண்டுருக்கேன். அப்புறம் அந்த குச்சியை உடைச்சிட்டு குச்சி ஒன்னா செய்யாம கல்லாங்காலம் எவ்வளவு கல்லு வச்சுட்டு எங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அங்க சேர்ந்து ஆடுவோம். அப்படியே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 2011 கல்லு வச்சுலாம் கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகும். 2011 கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகும். அதனாலதான்டா விளையாடுவோம். என்னன்னா வெளிய வந்து எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருவாங்க. எல்லா வீட்ல இருந்து வந்துருவாங்க. மாடிக்கு போயிடுவாங்க, இல்லனா முன்னாடி வந்துட்டு எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் இப்ப நான் என்ன இப்பலாம் வாய்ப்பே கிடையாது. இப்பலாம் வாய்ப்பே கிடையாது. ஆடு விளையாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க பசங்க வந்து உட்கார்ந்து விளையாடினாலும் விளையாட மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஜாலியா இருக்கும்டா. அது ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லான இயற்கையை ஒரு மாதிரி காத்தோட்டமா ஜாலியா. இப்போ தாய்க்கார 20 பேர் விளையாடுறோம் நாங்க. 20 பேர் 10 பேர் டீம் பிரிச்சுப்பாங்க. இப்பலாம் போயிட்டு கூப்பிடுறது நம்மள அதெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறானுங்க. இப்ப நான் கூப்பிட்டேன், டேய் இது விளையாடலாம், இது போர்டு விளையாடலாம் கூப்பிடுறேன், எல்லாம் கொண்டு வந்துருவானுங்க. ஏன்னா விளையாடலாம் வாங்க. அதே அந்த தாய கட்டி கேட்காது, ஆனா அது கேக்குன்னு நினைச்சு கத்தி கத்தி போடுவானுங்க. அந்த தாய கட்டி மனசுல பெரிய சகுனி மயிருன்னு கத்தி நல்லா கட்டி இருக்கும். ஆனா ஒண்ணு எங்க அப்பா கேட்டா விழுவுண்டா சீரியஸா. ஒரு சில பேர் எங்க பாட்டி எங்க அப்பா தான் கேட்டா விழுவும். உண்மையிலே அவங்க வாய்ராசியா கைராசியான்னு தெரியல. இந்த சங்கு பாத்துப்பாங்கன்னு தெரியல. பால் ஊத்துறதுக்கு சங்கு வச்சிருப்பாங்க. ஆமா இருக்கு. அந்த மருந்து ஒருத்தன பால் குடிக்க மாட்டேன். சங்குல தான் குடிப்பேன். அதனால அது பேர் பாலாடன்னு சொல்லுவாங்க. சங்குன்னு சொல்லுவாங்க. சங்குன்னு தான் சொல்லுவாங்க வீட்டுல. அது கொஞ்சம் அது எது ஓமாட்டர் ஊத்துறதுக்கு தான். இல்ல மருந்து இப்படி படுக்க வச்சுப்பாங்க. கால நீட்டி ஏதாவது மருந்து கொடுக்கணும். எனக்கு வந்து பால் பாட்டில் குடிக்க தெரியாது உண்மையாலுமே. நான் குடிச்சேன். ஒரு டம்ளர் ஸ்ட்ரா வச்சு அதெல்லாம் சரியா ஸ்ட்ரா வச்சு டம்ளர் குடிச்சது இல்லையா? சில்வர் டம்ளர்ல ஸ்டார் இப்படி இருக்கு. லைட்டா ஓரத்துல வச்சு குடிச்சேன். யானை மூஞ்சி மாதிரி இருக்கும், இப்படி புடிச்சிட்டு குடிக்கிறது. அது ஹார்லிக்ஸ்ல பண்ண நினைக்கிறேன், நல்லா இருக்கும். அதோட பென்சிலுக்கு சண்டை வந்துருக்கு. பென்சில் பின்னாடி எரேசர் வச்சு பென்சில் வாங்குறது இப்போ அது டோம்ஸ்ல வந்துருச்சு. அது யாரா படிக்கிறா போன்ல எல்லாம். அப்புறம் இது நம்ம டைம்ல இது பென் பென்சில் கிரேஸா இருக்கு. ஹீரோ அது இல்ல முடியலடா. கொஞ்சம் பாஸ் பண்ணு. ஓடுதா? ஓடுது.